அன்பு வாசகர்களே, புலகந்தர் எனும் மாவட்டத்தில் பாலில் கலப்படம் செய்யும் தொழிலதிபர்கள் உங்கள் கண்முன்னே நிறுத்தப்படுகிறார்கள். 5 ml ரசாயனத்தில் 500 லிட்டர் பால் உற்பத்தி செய்யும் இந்த கேடுகட்ட தொழிலதிபர்களை நீங்களே பாருங்கள். இது முழுக்க வடக்கத்தில் உள்ள தொழிலதிபர்களின் வேலை. சீனாவில் இருந்து ரசாயன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அது இந்தியர்களின் இரத்தத்தில் புற்றுநோயாக கலக்கச் செய்வதுதான் இந்த தொழிலதிபர்களின் வேலை. குழந்தைகள் குடிக்கும் பாலில் கூட இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை நாம் என்ன செய்வது? இவர்களுக்கு தூக்கு தண்டனையே மிகுந்த குறைந்த தண்டனை என எண்ண தோன்றுகிறது. இதுவே நம் அனைவரின் பதிலாக கூட இருக்கும். காரணம், குழந்தைகளின் உணவுகளில் நஞ்சை கலக்கும் யாராக இருந்தாலும் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கே இவன் செய்யும் மிகப்பெரிய துரோகம். இவர்களை எல்லாம் கழுகுக்கும் காக்கைக்கும் உணவாக அளிக்க வேண்டும். முழுக்க 1,80,000 லிட்டர் ரசாயன பொருட்கள் கைப்பற்றப்பட்டு 5 ml 500 லிட்டர் பால் தயாரிக்கலாம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எத்தனை பிள்ளைகளுக்கு, எத்தனை இந்தியர்களுக்கு இவர்கள் செய்யும் இந்த கொடுமையை யாருடைய கைக்கூலியாக மாறுகிறார்கள்? எதற்காக மாறுகிறார்கள்? இவர்களுக்கு குறிக்கோள் பணம் ஒன்றே. மனிதனின் உயிரை விளையாடும் இவர்களை எல்லாம் களை எடுக்க வேண்டும். அதற்கு காவல்துறை நிச்சயம் முயற்சி செய்து இப்படிப்பட்ட தேச துரோகிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழின் ஓர் உன்னதமான செயல். நன்றி கலந்த வணக்கத்துடன் வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழுக்காக இதழ் ஆசிரியர் கவிஞர் அப்சர் பாஷா. நன்றி, வணக்கம்.